அனைவருக்கும் வணக்கங்க. இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள் அனைத்து மகளிருக்கும். இந்த பதிவு மகளிருக்கான சிறப்பு பதிவு. படைத்தல் காத்தல் இதெல்லாம் கடவுள் தான் பண்ணுறாங்கன்னு நம்ம கதைகளில் புராணங்களில் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற கடவுள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெண்கள் தான். ஏன்னா நம்மளை இந்த உலகத்துக்கு கொண்டு வரதும் பெண்கள் தான். கடைசி வரைக்கும் நம்மளை காப்பாற்றுறது ஏதோ ஒரு வடிவில் அம்மாவாவோ ஒய்ஃபாவோ இல்லை சகோதரியாவோ தோழியாவோ ஏதோ ஒரு விதத்தில் மகளாவோ நம்மளை காப்பாற்றுறது அப்படிங்கிறது பெண்கள் தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் படைக்கிற காக்கிற கடவுளாக பெண்களை நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இந்த பெண்கள்கிட்ட நான் ரொம்ப அட்மையர் பண்ணி பார்க்குற ஒரு 4 விஷயத்தை பற்றி இன்றைக்கி நான் சொல்கிறேன். முதல் விஷயம், பெண்கள் அப்படின்னாவே அழகு. அது கலரு, காம்ப்ளெக்ஷனு, வயசு இது எல்லாம் மீறி பெண் அப்படின்னாவே அதுக்கு ஈக்குவலண்ட் அழகு தான். ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம், ரொம்ப எல்லாரும் என்ஜாய் பண்ணுற விஷயம் என்னென்னா இக்னரன்ஸ், அறியாமை. ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும், இது அறிவின்மை கிடையாது, அறியாமை. இப்போ சமீபத்தில் கூட நீங்கள் இந்தியா இங்கிலாண்டோட செமிஃபைனல் மேட்ச்சில் அந்த சாக்ஷி தோனியோட ஒரு வீடியோ வைரல் ஆச்சு. அந்த பால் கீழே பட்டு வரும், அதை கேட்ச் பிடிச்சி அவங்க கேட்ச் அப்படின்னு கத்துவாங்க, பின்னாலேருந்து தோனி காம் டவுன்னு சொல்லுவார். ஸோ இந்த வீடியோ ஒரு வைரல் ஆச்சு. இது ஒரு அழகான ஒரு அறியாமை, எல்லோரும் என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. இது ஒரு செலிப்ரிட்டி வீட்டில் நடந்ததுனால நம்ம வைரலாக வந்திருக்கலாம். பட் எல்லார் வீட்லேயும் அனுதினமும் இது நடந்துகிட்டே இருக்கும். நம்மளும் அது கிண்டல் பண்ணுவோம். ஆனால் அது ஒரு அழகான ஒரு ஆனந்தமான ஒரு விஷயத்தை நமக்கு கற்றுக்கணும். ஆனால் அறிவு அப்படிங்கிற விஷயத்தில் பெண்களுக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லி கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அவங்க அதிலிருந்து ஒரு துளி கூட மாற மாட்டாங்க. நீங்கள் ஏமாற்றவே முடியாது. உதாரணத்துக்கு என்னோடய மனைவிக்கு சமீபத்தில் ஒரு 2-3 வருஷம் முன்னாடி தான் டிரைவிங் கற்றுக் கொடுத்தேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஓட்டுறதை பற்றி அவங்க எதுவும் பெருசாக சொன்னதே கிடையாது. ஆனால் இப்போது ஒரு சின்ன நான் தப்பு பண்ணாலும் டிரைவிங்கில் உடனே கண்டுபிடிச்சிடுறாங்க, நீ ஏன் அதை பண்ண, இப்படி பண்ணிடலாம்ல அப்படின்னு. ஸோ அந்த அறிவு கிடைக்கிற வரைக்கும் தான். அறிவு கிடைச்சிருச்சுன்னா அவங்கள யாராலும் ஏமாற்ற முடியாது. மூணாவது விஷயம் என்னென்னா ஆற்றல் மிக்கவர்கள், எனர்ஜெட்டிக். அப்பப்பா இன்றைக்கி நிறைய பெண்கள் வேலைக்கு போகிறவங்க தான் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் சக்கரமாக சுற்றுறாங்க. சமையல் பண்ணுறாங்க, குழந்தைங்களுக்கெல்லாம் ரெடி பண்ணுறாங்க, அனுப்புகிறாங்க. அதுக்கடுத்து ட்ரைவ் பண்ணி ஆஃபீஸ் போகிறாங்க, ஆஃபீஸில் வேலையை முடிக்கிறாங்க, திரும்பியும் ட்ரைவ் பண்ணி வீட்டுக்கு வராங்க, வீட்டில் இருக்க வேலையெல்லாம் முடிக்கிறாங்க. அடுத்த நாள் தேவையான யூனிஃபார்மு, ஷூவு இது எல்லாம் ரெடியாக இருக்குது, எல்லாத்தையும் பார்த்துவங்க, திரும்பி அடுத்த நாள் இதே ரொட்டீன். ஸோ இந்த எனர்ஜி லெவல் சத்தியமாக சொல்கிறேன் ஆண்களுக்கு வரவே வராதுங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் சரி வரவே வராது. அதே போல் மிக மிக உறுதியானவர்கள். ஒரு விஷயத்தை நடத்தணும்னு நினச்சா நிச்சயமாக நடத்திடும். உண்மையாக இல்லையா? நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இதை நம்ம சாதிக்கணும்னு நினச்சா நிச்சயமாக அது அந்த உறுதியும் திறத்தன்மையும் கண்டிப்பாக அவங்களுக்கு எப்பவுமே இருக்குது. ஸோ இதெல்லாம் பெண்கள்கிட்ட நான் ரொம்ப அழகாக அவங்களுக்கு கிடைச்ச ஒரு முக்கியமான ஒரு குவாலிட்டிஸாக நான் பார்க்குறேன். இதை வச்சு சில விஷயங்கள் இந்த சமுதாயத்துக்காக நீங்கள் பண்ண வேண்டியிருக்கு. அதைத்தான் இப்போ உங்கள்கிட்ட கேட்க போகிறேன். முதல் விஷயம், அழகானவர்கள்னு சொன்னேன். ஒரு விஷயம், நீங்கள் கடைசி வரைக்கும் அந்த அழகை நீங்கள் மெயின்டைன் பண்ணியே ஆகணும். அந்த அழகை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆரோக்கியம் ரொம்ப அவசியம். ஸோ உங்களோட ஆரோக்கியத்தை தயவு செஞ்சு பார்த்துக்குங்க. நல்ல ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுங்கள், சரியான உணவுகள் எடுத்துக்கங்க. நம்ம எடுத்துக்கிற உணவுக்கும் நம்மளோட ஸ்கின் டோனுக்கும் நம்மளோட பாடி ஸ்ட்ரக்சருக்கும் நம்மளோட ஆக்டிவிட்டிக்கும் சம்மந்தம் இருக்குது. ஸோ அதனால் அந்த ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சு அழகாக மெயின்டைன் பண்ணுங்கள். ரெண்டாவது விஷயம், அறியாமைன்னு சொன்னால் ஒரு சில அறியாமை உங்கள்கிட்ட இன்னும் இருக்குது. அதை நான் இன்றைக்கி போக்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னு கேட்குறீங்களா? ஐயையோ புள்ள கம்மியாக சாப்பிட்றானே, ஐயையோ நைட்டில் அவனுக்கு பசி எடுக்குமே, பரவாயில்ல வெளியே சாப்பிட்டு போட்டோம், ஒரு நாள் தானே ஆசைப்படுறான், வீட்டுக்காரர் ரொம்ப கம்மியாக சாப்பிடலாம், 2 தோசை சேர்த்து சாப்பிட்டுமே, இப்படியெல்லாம் நம்ம நினைப்போம். ஏன்னா நமக்கு உணவு கொடுத்து ஃபீட் பண்ணி நம்ம ஜெனட்டிக்காக பழகினவங்க. ஸோ ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்குங்க, இன்றைக்கி இருக்கிற சூழல் அப்படி இல்லை. நம்ம அதெல்லாம் மாற்ற வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். ஸோ இந்த அறியாமையை தயவு செஞ்சு நீக்கிடுங்க. மூணாவது, உங்களோட எனர்ஜி லெவல். உங்களோட எனர்ஜி லெவல் முழுமையாக யூஸ் பண்ணுங்கள். ஆனால் எல்லாத்தையும் மற்றவங்களுக்காகவே யூஸ் பண்ணாதீங்க, கொஞ்சம் உங்களுக்காகவும் யூஸ் பண்ணுங்கள். எல்லா வேலையும் நானே செய்கிறேன், இந்த வேலையே வேண்டாம், சரிங்களா? தயவு செஞ்சு வேலையை பிரித்து கொடுங்க. இன்றைக்கி நீங்களும் வேலைக்கு போகிறீங்க, மற்றவங்க உங்களுக்கு சமையலுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமே, ஏன் வீட்டுக்காரர் காய் கட் பண்ணி வைக்கட்டுமே, ஏன் பசங்க பிள்ளைங்கள்லாம் ஏதாவது உங்களுக்கு உதவி பண்ணட்டுமே, வீடை க்ளீன் பண்ணி கொடுக்கட்டுமே. ஸோ தயவு செஞ்சு
அந்த விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்குங்க. உங்கள் எனர்ஜி நிறையா தான் இருக்குது, ஆனால் உங்கள் எனர்ஜி முழுமையும் மற்றவங்களுக்காக பயன்படுத்தாதீங்க. உங்களுக்கான நேரத்தை ஒதுக்குங்க. அதுக்கு இந்த விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறதுக்கு உறுதியான மனநிலை படைச்சிருக்கு. கண்டிப்பாக உங்களால் நீங்கள் வந்து பண்ண முடியும். ஸோ இந்த உணவியல் மாற்றம், உடற்பயிற்சி இதெல்லாம் நீங்கள் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாருக்குமே இந்த ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை கொடுக்கறதுல நீங்கள் வந்து உறுதியாக இருங்க. அவங்கள செய்ய வைக்கிறதுல உறுதியாக இருங்க. ஏன்னா நீங்கள் நினச்சிங்கன்னா அதை நிச்சயமாக செய்ய முடியும். நீங்கள் நினச்சா உங்கள் குடும்பம் மாறும், உங்கள் குடும்பத்தோட ஆரோக்கியம் மாறும், உங்கள் பிள்ளைகள், உங்கள் கணவர், நீங்கள் எல்லாருமே நீண்ட நாட்களுக்கு ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்க முடியும். நீங்கள் மாறினீங்கன்னா உங்கள் குடும்பம் மாறும். இப்படி எல்லா குடும்பங்களும் மாறும்பொழுது இந்த சமுதாயமே மாறும். என்னோட நோக்கமே அதுதான். இந்த சமுதாயத்தை ஒரு ஆரோக்கியமான ஒரு சமுதாயமாக மாற்றணும். இப்போ நான் இவ்வளவு விஷயம் பேசுகிறேன் இல்லைங்களா, உணவை பற்றி, இப்படி சாப்பிடுங்க, அப்படி சாப்பிடுங்க, நான் இப்படி இருந்து இப்படி ஆயிருக்கேன்னு. இதுக்கு எல்லாத்துக்கும் மிக முக்கியமான காரணம் என் மனைவி. இதில் நான் சொல்கிறதுல எந்த விதமான கூச்சமோ இதுவும் கிடையாது. ஏன்னா உண்மையிலையுமே வந்து எனக்கு உணவு ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய சாப்பிட்ருந்தேன், நல்லா உடம்பாக தான் இருந்தேன். ஆனால் இதெல்லாம் சொன்னதுக்கு பிறகும், இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு பிறகும் என்னால் உணவை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தான் இருந்தது. என்னோட மனைவி ரொம்ப ஸ்ட்ரிக்ட். உணவு விஷயத்தில் 8 மணிக்கு கிச்சனை க்ளோஸ் பண்ணிடுவாங்க, முடிஞ்சது. அதுக்கு மேலே சாப்பாடு கிடைக்காது. அதே போல் இதெல்லாம் சாப்பிட்ணும், இதைத்தான் சாப்பிட்ணும் அப்படின்னா இதைத்தான் சாப்பிட்ணும். இன்றைக்கும் வந்து என்னதுங்க, நான் ரெஸ்டாரண்ட்டில் வச்சுருந்தா கூட இப்போ அங்கே போய் உட்காந்தா நிறையா சாப்பிட்ருவேன்னு சொல்லி அவங்க டிஃபன் பாக்ஸில் போட்டு கொண்டு வந்து என் ரூமில் பின்னாடி வச்சுட்டு போயிடுவாங்க மதியானம் லஞ்சுக்கு. ஸோ இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, அவங்களோட ஒரு ஸ்திரத்தன்மையினால், அந்த ஒரு உறுதினால் நான் மாறினேன். நான் மாறினதுனால இன்றைக்கி இவ்வளோ பேர்த்துக்கு இந்த விஷயத்த சொல்ல முடியுது. அதே போல தான் ஒரே ஒரு பெண் மாறினா, உங்கள் குடும்பத்தை மாற்றினா, நீங்கள் இந்த சமுதாயத்தையே மாற்ற முடியும். ஸோ இந்த மகளிர் தினத்துக்கு இந்த ஒரு ரெக்வஸ்ட்டாக, அட்வைஸாக நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, இதை வந்து நீங்கள் பண்ணுங்கள். உங்கள் அழகை மெயின்டைன் பண்ணுங்கள், ஆரோக்கியமாக இருங்க, அறியாமை போக்கிக்குங்க. இன்னும் உணவு வந்து நல்லதுன்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. உணவு பல வியாதிகளை உண்டு பண்ணுது. 3வது விஷயம் வந்து உங்களோட எனர்ஜியை முழுசும் மற்றவங்களுக்காக நீங்கள் செலவழிச்சிடாதீங்க. உங்களுக்காக நிச்சயமாக கொஞ்சம் வச்சுக்குங்க. அதனால் எல்லாத்தையும் வந்து வேலை செய்ய வைங்க. 4வது, இதெல்லாம் செயல்படுத்துறதுல உங்கள் உறுதியான மனநிலையை இங்கே கடைபிடிங்க. இதில் வந்து எந்த விதமான லீனியன்ஸையும் விடாதீங்க. அப்போ தான் நீங்கள் ஒரு ஆரோக்கியமான குடும்பத்தை கொண்டு வர முடியும். அது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அனைவருக்கும் மறுபடியும் மகளிர் தின வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.